Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பிரான்ச் அப்ளிகேஷனை தாங்க பார்க்க போறோம். அதாவது பிரான்ச் அப்ளிகேஷன்ல நம்ம ரிவ்யூ போட்டுட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்ல போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. அதுல லோன் எடுக்க என்ன டாக்குமெண்ட், இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லாவற்றையும் அதில் போட்டிருக்கோம். அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. அண்ட் இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுத்துட்டோம், நம்ம அதை ரீபேமெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும், ஸோ அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுத்திருக்கிறோம், லோன் கட்டல அப்படின்னா வீடு விசிட் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுலயும் ஒரு லீகலா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க முதல்ல ஆர்பிஐக்கு கொடுக்குற டைம் அப்படின்றத பார்ப்பாங்க. அது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அடுத்த கட்ட முடிவு அப்படின்றது விசிட்டிங்காக எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி காலு, மெசேஜ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுல எதுலையுமே நீங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல அப்படின்னா மேபி ஹவுஸ் விசிட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ல. அடுத்தது இஎம்ஐ நம்மளால கட்ட முடியலன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது. இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க முதல் கட்டமா செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணலாம். நிறைய பேர் இங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, அவங்க முதல்ல என்ன செஞ்சிடறாங்கன்னா, அதாவது அப்படியே விட்டுடுறாங்க பயந்துக்கிட்டு. டெலிகாலிங் டீம் கால் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை கலெக்ஷன் பண்றது. ஸோ கலெக்ஷன் பண்ற டீம் என்ன செய்வாங்கன்னா, உங்கள்ட்ட இருந்து கலெக்ஷன் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க, உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுறது தான் இட்ஸ் அ பெட்டர். அதுதான் சரியான முறையும் கூட. உங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லலாம். ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதே போல டாப் அப் லோன் இதுல கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டாப் அப் லோன் நீடட் இருக்குன்னா ஆப்லயே அப்டேட் வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு நீடட் இருக்குன்னா நீங்க சரியா பேமெண்ட் பண்ணணும். சரியா பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர்களே உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்களே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டாப் அப் லோன் இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கானும் கேட்கலாம். அடுத்தது கால் வந்தா எப்படி பேசுறது. எப்பவுமே சரி, ஒரு நீங்க லோன் கட்டாம விட்டு ஒரு கால் வருதுன்னா கண்டிப்பா அது கஸ்டமர் கேர்ல இருந்துலாம் பண்ண மாட்டாங்க, கலெக்ஷன் டீம்ல இருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ கலெக்ஷன் டீம்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னா நீங்க அவங்கள்ட்ட இருக்கிற சூழ்நிலையை இருக்கிறபடி நீங்க எடுத்து சொல்லலாம். இது போல என்னால் கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிற, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, எனக்கு இத்தனை நாள் டைம் வேணும்னு ஒரு சரியான சூழ்நிலையை நீங்க எடுத்து சொன்னாலே போதுமான ஒண்ணுதான். கண்டிப்பா அவங்க அதை யோசிச்சு பார்ப்பாங்க. யோசிச்சு பார்த்து அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்படி இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா, அதுக்காக தான் நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், முதல்லயே நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும். ஒருவேளை இந்த இடத்துலயும் இவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கூட நீங்க தாராளமாக கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியோ அல்லது மெயில் பண்ணியோ உங்களுடைய சூழ்நிலைகளை எடுத்து சொல்லலாம். அதுல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க முன்கூட்டியே கால் பண்ணி கேட்கறதா இட்ஸ் பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த லோனுமே கட்டாம இருக்காதீங்க. ஏன்னா லோன் கட்டாம இருந்தா நமக்கு சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் இதெல்லாம் வர்றதோடு நமக்கு ஃபியூச்சர்ல லோன் கிடைக்காம போகும். நம்ம இந்த மாதிரி கால்ஸ் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. சரி, அடுத்தது லீகல் நோட்டீஸ் வந்தா என்ன செய்யலாம். எப்பவுமே லீகல் நோட்டீஸ் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு ப்ராப்பரா வந்திருக்குன்னா அப்ப கண்டிப்பாக நீங்க ஒரு லீகல் அட்வைசரை பார்க்கணும். அதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரீமைண்டர் பண்ணியிருக்காங்களா, இல்ல உங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஏதாவது அனுப்பியிருக்காங்களா அப்படின்றத நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அவர் மூலியமா தான் இதை நீங்க அப்ரோச் பண்ணணும். கம்மியான தொகை தானே அப்படின்லாம் இருக்காதீங்க. கம்மியான தொகையா இருந்தாலும் நீங்க அப்ரோச் பண்ணணும். சிபில் ரிப்போர்ட்டிங் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி சிபில் ரிப்போர்ட்டிங் வருங்க, வராமலாம் இருக்காது. நம்ம லோன் எடுத்து பேமெண்ட் பண்ணலனாலும் சிபில் ரிப்போர்ட்டிங் வரும். ஏன் லோன் எடுத்து சரியா கட்டினாலும் உங்களுக்கு சிபில் ரிப்போர்ட்டிங் வரும். நல்ல விதமா வரும். லோன் எடுத்து கட்டலைன்னா சிபில் லோன் எடுத்து இவங்க கட்டல பாருங்க அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது பொதுவா எனக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனை இதுல வந்துச்சுன்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கஸ்டமர் கேர் மட்டும்தான். உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணி ஜஸ்ட் அவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்கனாலே ஃபர்தரா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை உங்களுக்கு சரி பண்றதுக்கான எல்லா சொல்யூஷனையும் அவங்க கொடுப்பாங்க. அதனால கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவர்கள் மூலியமா இதை நீங்க அப்ரோச் பண்றது இட்ஸ் பெட்டர். அப்படி கால் பண்ணி எடுக்கலன்னா மெயில் மூலியமா அப்ரோச் பண்ணுங்க. மெயில் அப்படின்றது இட்ஸ் டாக்குமெண்ட். மெயில் மூலியமா நீங்க அப்ரோச் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு நிறுவனமுமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க.
கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஃபர்தரா இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.